السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் நாம் சஹருடைய நேரம் சஹர் செய்துவிட்டு ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு 11 தடவைகள் நாம் இந்த துஆவை ஓதுவோம். மிகவும் முக்கியமான ஒரு துஆ. நம்முடைய அன்றைய நாள் முழுவதும் எல்லா விடயங்களிலும் பரக்கத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு துஆ. அதே போன்று அல்லாஹ்வினுடைய உதவியை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு துஆவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கண்ணியமான ஒரு மாதத்தை அடைந்திருக்கின்றோம். அதுதான் ரமதானினுடைய மாதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த ரமதானினுடைய மாதத்தில் இந்த 2 நேரங்களிலும் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. அதில் ஒரு நேரம் தான் சஹருடைய நேரம். நாம் சஹர் செய்யக்கூடிய அந்த நேரம் தஹஜ்ஜத்தினுடைய நேரம். இந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. அதே போன்று தான் அடுத்த நேரம் இஃப்தாருடைய நேரம். இந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. அதே போன்று இஃப்தாருடைய நேரத்தில் அல்லாஹ் லட்சோப மக்களுக்கு நரக விடுதலை அளிக்கின்றான். அந்த நரக விடுதலை அளிக்கக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 2 நேரங்களிலும் நாம் அல்லாஹ்விடம் துஆக்களை கேட்போம். நமக்கு கேட்பதற்கு ஏராளமான துஆக்கள் இருக்கலாம். அத்தனை துஆக்களையும் நாம் இஃப்தாருடைய நேரம் அதே போன்று சஹருடைய நேரத்தில் கேட்போம். அல்லாஹ் நிச்சயமாக பதில் வழங்குவான். இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆ. 11 தடவைகள் நாம் இந்த துஆவை ஓதுவோம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضலிக ورحمتك فإنه لا يملكها إلا أنت. اللهم إني أسألك من فضلك ورحمتك فإنه لا يملكها إلا أنت என்ற இந்த துஆவை ஓதுவோம்.